நண்பா, என்னடா இப்படி ஆயிருச்சு? அடுத்து என்ன பண்றது? சொல்லுடா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பண்றேன். யாருடா நீ? சார் வாங்க, நீங்களும் வாங்க. என்னடா போலீஸ் வருது? வாங்கம்மா, உங்களை கடத்தினது யாரு? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, யாரு உங்களை கடத்தினா? எதுக்காக கடத்தினாங்க? ஹலோ ஹலோ, நாங்கெல்லாம் யாரையும் கடத்தல. இந்த பொண்ணுங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாத்தையும் அடிச்சு பிரச்சனை பண்றாங்க. அவங்க கிட்ட விசாரிங்க. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. யார் சார் நீங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மேம், இவங்க 2 பேர் தான் என்ன கடத்தினது. எதுக்காக கடத்தினாங்க? இந்த மொட்டையோட மகன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவரு. அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக. வாட்? கல்யாணம் பண்ணி வைக்கவா? ஆமா மேடம், இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்ன ஒருக்க இந்த மாதிரி தான் நடந்தது. என் ஹஸ்பண்டும் அவரோட தம்பியும் சேர்ந்து தான் காப்பாத்துனாங்க. அப்பவே நீங்க எதுக்கு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல? இல்ல மேம், பொம்பளை பிள்ளை விஷயம்ட்டு தான். படிக்கிற பொண்ணு வேற, அதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லாதனாலதான் திரும்பவும் இந்த வேலை பாத்துருக்காங்க. உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கதான் நாங்க இருக்கோம். புரிஞ்சதா? சரிங்க மேடம். என்னையா பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்களோ? பொண்ணை கடத்திட்டு வந்து உன் பையனை கட்டி வச்சா என்ன நாங்கெல்லாம் சும்மா இருப்போமா? இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நாங்க முடிவு பண்ணது இல்ல, அவளோட அம்மா முடிவு பண்ணது. விசாரிக்கணும்னா முதல்ல அவ அம்மாட்ட போய் விசாரிங்க. கடத்தினது நீதானையா? கல்யாணத்தை பத்தி பேசுனதே அவங்க அம்மா தான் மேம். ஐயோ, இந்த மாதிரி பிரச்சனை வரும்டா. இரு போலீஸ் பக்கமே போல. இந்த ராம் தான் தேவையில்லாம இழுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதோ? இருக்கட்டும் சார், அவங்க அம்மா பேசினா பொண்ணு எதுக்கு நீங்க கடத்துனீங்க? அது சொல்லுங்க. கடத்தலாம் இல்ல, வீட்டுல வச்சு கல்யாணம் முடிக்கலாம் கூட்டிட்டு தான் வந்தோம். இல்ல மேம், எனக்கே தெரியாம என்ன மயங்க வச்சு இங்க தூக்கிட்டு தான் வந்தாங்க. நல்ல வேளை என் அண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து என்ன காப்பாத்துனாங்க. இல்லனா அவன் மகன் என் கழுத்துல தாலி கட்டி இருப்பான். உங்க அம்மாக்கு இந்த கல்யாணத்துல எங்க அம்மா ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அது போதும். யார் உன் மகன்? உன் மகனை கூப்பிடு. மேடம், நீங்க தேவையில்லாத பிரச்சனை வீட்டுல வந்து பண்ணாதீங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க வக்கீல கூட்டிட்டு ஸ்டேஷன் வரோம். அந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. கூப்பிடியா உன் மகனை? இங்க பாருங்க, திமிர்த்தனத்தை குறைச்சுக்கிட்டேனா உனக்கு நல்லது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் சொல்றத கேட்டு அமைதியா இருந்தேனா உனக்கு நல்லது. இல்ல ஊரே பாக்குற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு போவேன். இங்க வாய குறடா, இன்னும் உங்கள மாட்டாத. உள்ள தள்ளினாங்க அவ்வளவுதான். டேய், இப்ப நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம ஆள் போலீஸ்னா சரிங்களாம், ஆனா இவளுக லேடிஸ் போலீஸ்ல போயிருக்காங்க. வாய குறைச்சு பேசுனா அந்த பொம்பளைட்டு இருந்து வாங்குற அடியாவது குறையும். அதனால பொறுமையா இருந்து தொலை. என்னையா உன் பையனை கூப்பிடுறியா இல்ல உள்ள போய் இழுத்துட்டு வரணுமா? கூப்பிடுறேன். சரவணா, டேய் சரவணா. என்ன கத்துறீங்க? எதுக்கு இவங்கலாம் வந்திருக்காங்க? நீ யாருமா? நானா? நான் தான் இந்த வீட்டுக்கு எல்லாம். எல்லானா? எல்லாம் நான் தான். ஓ, அப்பனா உன் மகன் கல்யாணத்துக்கு காரணமும் நீதானா? அது அவ என் பொண்டாட்டி. ஓ, உன் மகனை இங்க கூப்பிடு. ஐயோ, இவளுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளுகளா? இன்னைக்கு அவ்வளவுதான். என்ன நேரமோ? இந்த 5 கழுதைகிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு போலீஸ் வரையா? என்னம்மா, என்ன யோசிக்கிற? உன் மகனை கூப்பிடு. அத கூப்பிடுறேன். சரவணா. ஹை, இந்த பொண்ணு திரும்பவும் வந்துருச்சா? அம்மா, ஓடியா போய் அந்த கயரை எடுத்துட்டு வா. நான் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறேன். நீ வேற வாய மூடுடா. அம்மா, லூசு மாதிரி பண்ணாத. போ, ஓடியா போய் கயரை எடுத்துட்டு வா. என்னையா இந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க பாத்தீங்க? ஆமா ஆமா. இப்படி இல்லாம கொடுமை நடக்கும். இந்த பையனுக்கு போய் கல்யாணம். நல்ல வேளை நாம போலீஸ கூட்டிட்டு வந்தது. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. உள்ள தள்ளினாதான் அறிவு வரும். கிளம்பியா? உன்னெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு முட்டி தட்டணும். பொண்ணுங்கனா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நினைச்சியா? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியாயா? அறிவில்ல உனக்கலாம்? பாருங்க, தேவையில்லாமலாம் பேச வேணாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என் வேலையை தான்டா நான் பாத்துட்டு இருக்கேன். வாய் கொழுப்பு வேற. 4 காசு சேர்ந்து ஊருக்குள்ள ஒரு பேர் ஆயிட்டா திமிரும் கொழுப்பும் கூட சேர்ந்துருது. அதனாலதான் இந்த மாதிரி வேலையை பாத்துட்டு அலையறீங்க. கிளம்புங்க, எல்லாரும் ஸ்டேஷன் வாங்க. நான் வரேன். என் பொண்டாட்டிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னோட பொண்டாட்டினா பாதுகாப்பா வச்சுக்குவ. அடுத்த வீட்டு பிள்ளைனா இலக்காரமா போச்சு. ஆளும் மூஞ்சிகளையும் பாரு. நடங்கடா. மேடம், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனோட ஃப்ரெண்டு தான், சும்மா வீட்டுக்கு வந்தேன். இல்ல மேடம், 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. அது இந்த மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது. நடங்கடா, 2 பேரும் நடங்க. அதுக்கு முன்ன நான் என்னோட வக்கீல்கிட்ட பேசணும். நீ என்ன பேசினாலும் ஒன்னும் உன்னால பண்ண முடியாது. அடிச்சு இழுத்துட்டு போங்களே. மரியாதையா நீயா போய் ஜீப்ல உட்காரு. ப்ளீஸ் மேடம், தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. நாங்களும் ஊருக்குள்ள கொஞ்சம் கௌரவமா வாழ்றோம். போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு வேண்டாம் மேடம், ப்ளீஸ். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. பேசாம வாயை மூடிட்டு போனேன்னா உன்னை விட்டுருவேன். இல்ல உன்னையும் சேர்த்து எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். குடும்பமே சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்க நினைச்சிருக்கீங்க. உங்களை நான் மன்னிச்சு விடணுமா? வாயை மூடிட்டு போமா. நான் நீயா? போய் சாக்லேட் ஏதாவது இருந்தா எடுத்து சாப்பிடு. சரி சரி. இந்த பையனுக்கு போய் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மனசு வந்துச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க பொண்ணுங்க, உங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயம்னா போலீஸ்க்கு வராம ஒதுங்கி இருக்காதீங்க. நீங்க ஒதுங்கி பயந்து இருக்கத்தான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் திருந்தவே மாட்டேங்கிறாங்க.
புரிஞ்சதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து தைரியமா சொல்லுங்க. மேடம் சொல்றத பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா எங்க பேரு இதெல்லாம் வெளிய வந்துச்சுனா எப்படி மேடம்? எங்களால நிம்மதியா படிக்க கூட முடியாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கறேன். இனி எதா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிங்க மேடம். ராம், சொல்லுங்க மேடம். ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தயங்காம எங்ககிட்ட வந்து சொன்னீங்க பாத்தீங்களா? உங்களை உண்மையிலே பாராட்டுறேன். குட் ராம். ஓகே மேம். மேம் அப்புறம் சொல்லுங்க ராம். எல்லாமே படிக்கிற பொண்ணுங்க கடத்துனாங்கன்னு இவங்க பேர் வெளியே வராம. நான் பாத்துக்கறேன். ஓகே மேம், தேங்க்ஸ். கேர்ள்ஸ், நீங்களாம் கிளம்பலாம். இவங்களை இனிமேல் நான் பாத்துக்கறேன். மேம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு என்னம்மா? இல்ல, இந்த மொட்டையால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதான் ஒரு சின்ன ஆசை. என்னன்னு சொல்லு. அவன் தலையிலேயே ஓங்கி ஓங்கி கொட்டணும்னு தோணுது. கொட்டலாமா? கொட்டுவியா? போலீஸே, இதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லிடாத, அப்புறம் அவ்வளவுதான். ஓ அப்படியா? மா பொண்ணே இங்க வா. மேடம், ஒண்ணு இல்ல, உன் ஆசை தீர கொட்டு. மொட்டை மண்டை வீங்கணும், புரிஞ்சதா? சரிங்க மேடம். ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல. நீ போ, அவன் என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். மேடம் மேடம் வேண்டாம் மேடம். நீ போமா. சரிங்க மேடம். படியில ஏறி நின்னு கொட்டு, எட்டும். ஏய் வேண்டாம். நல்லா ஓங்கி கொட்டு. ஆ அம்மா போதும். இன்னும் ஒண்ணு மட்டும். முக்கா முக்கா 3. ஐயோ அப்பா, நல்ல வேலை நமக்கு முடி இருக்கு. முழு முழுன்னு மொட்டை மண்டையா இருக்கறனால கொட்டணும்னு ஆசை வருது. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். தேங்க்ஸ் மேடம். எப்பவும் இந்த மாதிரி தைரியமா இருங்க. நீங்களாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி அசத்திட்டப்போ? சரி சரி வாங்கப்பா, கிளம்பலாம். நம்மள காணும் தேட போறாங்க. ஆமா வாங்க போலாம். ராம், நாங்க நீங்க போங்க, நான் அதை வந்துடுறேன். சிவானி வா. வாரேன் ஸ்வேதா. மேடம். நீங்க கிளம்புங்க ராம். இல்ல அந்த பொண்ணுங்க யார் பேரும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீங்க மேல என்ன கேஸ் போடணுமோ நான் பாத்து போட்டுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். என்ன திரும்ப இருக்க சொல்லணுமா? நட ஸ்டேஷனுக்கு. என்னங்க? நீ பயப்படாத. சந்தோஷ் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எல்லாத்தையும் சொல்லு. அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. சரிங்கங்க. டேய் நண்பா, போலாம். நண்பா நண்பான்னு ஜெயிலுக்கும் ஒன்னா போக ஆரம்பிச்சிட்டோம் பாத்தியா? என்ன பண்ண? வா, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. என் பொண்டாட்டி பிள்ளைய யார் பாப்பா? வாடா வாடா, பாத்துக்கலாம். வாசுகி, என்னென்னமோ நடந்துருச்சு. ஆமா ஹாசினி. வாசுகி, போலீஸ்லாம் வந்துட்டாங்க. இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராது ஸ்வேதா. அந்த மேடம் தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் பிரச்சனை வராது. வந்தாலும் பாத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விட முடியுமா? எல்லாம் ஓகே தான். இதெல்லாம் தெரு பக்கத்துல இருந்து செஞ்சா ஒண்ணும் இல்ல. நம்மளா பண்ணிட்டோமா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? அந்த ராம் தான் போலீஸ கூட்டிட்டு வந்து இவ்வளவு பண்ணிட்டாங்க. சரி, எல்லாம் நல்லதுக்குதான். வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். சாதனாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கோம். சாதனாவை பார்த்துட்டு திருவிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். சரி சரி வாங்க போலாம். ஹலோ. போலீஸ் கேஸ்னு எதுவும் பயப்படாதீங்க. அந்த மேடம் உங்களை எதுலயுமே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களா பாத்துக்குவாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க, அதுவும் போலீஸோட? அது நீங்க ஹாஸ்பிட்டல்ல 4 பேர் நின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க, நம்ம போய் காப்பாத்தலாம். நீங்களா பேசிட்டு இருந்தீங்க. போலீஸ்ட சொல்லலாமான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் இந்த இடத்தோட அட்ரஸும் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு மனசு கேட்கல. உங்களை கூப்பிட்டு பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிளம்பிட்டீங்க. அதான் உங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ கூட்டிட்டு வந்தேன். என்ன, இந்த வீட்டை கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் முன்னவே வந்திருப்பேன். ஓ சரிங்க, ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் போறீங்களா? ஆமா. வாங்க, நான் வேணா ஆட்டோ பிடிச்சு. இல்ல நாங்க பார்த்து போய்க்கிறோம். உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க சாதனாவுக்கும் கரெக்டா நீங்க தான் பிளட் கொடுத்தீங்க. இப்போவும் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும். பார்த்து கவனமா போங்க. சரி. சிவானி வா போலாம். வாசுகி, சொல்லு ஸ்வேதா. இந்த மாதிரி பொது அக்கறையெல்லாம் யாருக்குமே வராதுல்ல. ராமண்ணா கிரேட் தான். பொண்ணுங்களுக்கு பிரச்சனைன்னு உடனே போலீஸ கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா ஸ்வேதா, உண்மைதான். அந்த அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசுதான். சரி வா, சீக்கிரம் போகலாம். ஆமா, அங்க சாதனா என்ன பண்றான்னு தெரியல. சீக்கிரம் போலாம்.
டேய் கண்ணா சொல்லுடா. என்னடா ஆபரேஷன் முடிஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னுமா சாதனாவுக்கு மயக்கம் தெரியல? என்னடா இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கியேன்னு பார்த்தேன். பொறுடா, மயக்கம் தெளிஞ்சவன அவங்களே கூப்பிட வருவாங்க. இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஆச்சு? திரு, ஆபரேஷன் முடிஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சா? ஆமாப்பா. திரு, இது கொஞ்சம் பெரிய ஆபரேஷன் இல்லையா, அதனால மயக்கம் தெரிய லேட் ஆகுதோ என்னமோ. அதான் எனக்கும் என்னன்னு தெரியல. திரு, டென்ஷன் ஆகாம இரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, நம்ம புள்ள நல்லபடியா இருக்கா. ஆமா திரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ டென்ஷன் ஆகி இருக்கிற எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கிடாத. ஆமா திரு, சாதனா நல்லா இருக்கான்னு சொன்ன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ திரும்பவும் டென்ஷன் ஆக்கிடாத. சரி. எல்லாரும் இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா. சாதனா எப்படி இருக்கா? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? அவங்க கைய நம்ம பிடிச்சா அவங்க நம்ம கைய இருக்கா பிடிக்கணும். அந்த அளவுக்கு உணர்வு வந்த பிறகுதான் உங்களெல்லாம் பார்க்க விடுவோம். இன்னும் அரை மயக்கத்துல இருக்கதான் செய்யறாங்க. ஓ. சிஸ்டர் வந்து சொன்னாங்க எல்லாரும் நீங்க இங்கே தான் இருக்கீங்கன்னு. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு இவ்வளவு பேரும் இங்கே இருந்துட்டு? சாதனா நல்லா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் கிளம்புங்க. இல்ல நீ சாதனாவை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், அதான். ராஜு, சாதனா இருக்கிறது ஐசியூல. சாதனாவுக்கு மயக்கம் தெளிஞ்சாலும் நாங்க யாரையாவது ஒரு ஆளை தான் பார்க்க விடுவோம். நார்மல் வார்டுக்கு மாத்தா 3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் பார்க்க முடியும். என்னம்மா, அப்புறம் என் பிள்ளைய எப்போ போய் பாக்குறது? பார்க்கலாம் சார். நீங்க கொஞ்சம் அவங்கள தொந்தரவு பண்ணாம இருக்கிறதா அவங்களுக்கு நல்லது. இந்த அளவுக்கு அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டோம். இனி நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள சேஃபா பாத்துக்கிறோமோ அதுதான் உங்களை சீக்கிரம் குணமாக்கும். சரிம்மா. அக்கா தூரமா இருந்து கூட. சரிதான், எல்லாரும் பார்த்துட்டு போகணுங்கிற முடிவுல தான் இருக்கீங்க. இல்லக்கா, என் தங்கச்சிய பார்த்து நீ நல்லா இருக்கடான்னு சொல்லணும். சரிங்க திரு. சரி ஓகே, வாங்க. ஆனா தூரமா நின்னு பார்க்கணும், ஓகேவா? நீங்க 3 பேரும் வாங்க. அப்புறம் அப்பா நீங்களும் அம்மாவும் வாங்க. மிச்சம் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருந்தே பாத்துக்கிறது நல்லது. சரிம்மா, அவங்கள மட்டும் கூட்டிட்டு போங்க. ஓகே. செப்பலை வெளியவே கழட்டிட்டு உள்ள வாங்க. சரிங்கக்கா. உள்ள வந்து எதுவும் பேசாதீங்க. சீஃப் டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. சரி சரி. ஓகே வாங்க. ராஜு, சக்தி, வாங்க போலாம். கொஞ்சம் தூரம் இருந்தே பார்த்துட்டு வந்துருவோம். நம்மளால சாதனாவுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகக்கூடாது. சரி திரு, வா. அப்பா அம்மாவை கூப்பிடுங்க. நாங்க வந்ததும் நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? சத்தம் போட்டாதீங்க. ஒரு ஆளை வந்து பார்த்துட்டு கிளம்பிடுங்க. சாதனா ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஐயோ சாதனா, உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்ட. இனி நீ சந்தோஷமா இருப்பமா? ராஜு போதும், கிளம்புங்க. உன்னை இப்படி பார்க்கறது கஷ்டமா இருக்குமா? அண்ணே. சாதனா. அண்ணே, நீ பக்கத்துல தான் இருக்கியா? ஆமாமா. சாதனா, நீ நல்லா இருக்க. உனக்கு இனி எந்த தொந்தரவும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. அப்படியா அண்ணே? ஆனா எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஒன்னும் இல்லம்மா, கொஞ்ச நேரம், அப்புறம் வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். சரிண்ணா. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? வெளியே இருக்காங்கம்மா, வர சொல்றேன். அண்ணே, என்ன ஒரு வழியா காப்பாத்திட்டேல. என்னால நம்பவே முடியல. சாதனா, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசாதம்மா. இல்ல மேம், என்னால பேச முடியுது. அண்ணா, இனி நீ சந்தோஷமா இரு. கவலைப்படுறத நான் பார்க்க கூடாது, சரியா? சரிம்மா. சரிம்மா, நீ கண்ணை மூடி படுத்துக்கோ. நார்மல் வார்டுக்கு மாத்தினவுன்னா எல்லாரையும் பார்க்க எப்பவும் போல பேச இருக்கலாம், சரியா? அண்ணா, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். சரிம்மா, அண்ணன் வெளியே தான் இருப்பேன், சரியா? திரு, அவங்களுக்கு இன்னும் மயக்கம் முழுசா தெரியல. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு உணர்வுல பேசுறாங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க போங்க. சரிங்கக்கா. என் தங்கச்சி மயக்கத்திலையும் நான் வந்தது அவளுக்கு தெரியுது. என் மேல எவ்வளவு உயிரா இருக்கா. அண்ணன் உன்னை எப்பவும் விட்டுற மாட்டேமா. சீக்கிரத்துல நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வருவ. அக்கா கொஞ்சம் கூடயே இருந்து பாத்துக்கோங்க. நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல திரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. என் பொண்ணு சாதனா, மா, என் தங்கம், உனக்கு
மூச்சு கொடுக்காதீங்க. அவங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிம்மா. போங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என் தங்கம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மீண்டு வந்துட்டா. இனி உனக்கு ஒண்ணும் செய்யாதடி, எப்பவும் நல்லா இருப்ப. அப்பா, சாதாரண நல்லா இருக்காப்பா. இனி அவளுக்கு ஒண்ணும் செய்யாது. ரொம்ப சந்தோஷம்டா. என் அண்ணன் என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டான். இப்ப அவனோட மகளுக்கு குணமாயி அவன் சந்தோஷப்படுறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏகப்பட்ட பாவத்திலையும் ஏதோ ஒரு சில புண்ணியம் பண்ணிருக்கோம் போல. அதான் கடவுள் நம்மள கைவிடல. சக்தி, சாதனா என் கூட பேசலாம். என்ன சொல்ற திரு? ஆமா சக்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமையா திரு, எங்களையும் அப்பா அம்மான்னு கூப்பிட்டா. என்ன அவளை இப்படி பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் என் புள்ள பொழைச்சு வந்துட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, இனி நம்ம சாதனாவுக்கு ஒண்ணும் செய்யாது. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆமையா, எல்லாம் உன்னாலதான். சாதனா நல்லா இருந்தா போதுமா. மா, ஹாசினி எங்க? ஹாசினி? ஆமாமா, வாசுகி, நந்தினி, சிவானி எல்லாரும் எங்க போயிருக்காங்க? கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாங்கய்யா. நான் தான் உள்ளேயே இருக்கீங்களே, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனா ஆபரேஷன் ஆரம்பிச்சப்பவே போனாங்க. ஆமா மதினி, நாமளும் கண்டுக்காம விட்டுட்டோம். இப்பவும் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னத்த சொல்றீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமா. எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் போனாங்களா? ஆமா திரு, இங்க எங்கேயாவது வெளியே தான் இருப்பாங்க. அது எப்படி இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராம வெளியே எப்படி இருக்க முடியும்? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் சக்தி, போ. அண்ணா. சிவானி, என்ன சிவானி, எங்க போயிருந்த? ஆமா சிவா, வாசுகி, நந்தினி, ஹாசினி இவங்களாம் எங்க? எல்லாரும் இங்கதான் இருக்கோம். ஹே பியூட்டி, நீ எப்பவா ஹாஸ்பிட்டல் வந்த? அப்போவே வந்துட்டேன் சக்தி. சரி, எங்க போயிருந்தீங்க எல்லாரும்? அண்ணா, அந்த மொட்டைய என்ன திரும்பவும் கடத்திட்டு போயிட்டான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா. அண்ணா, கடத்தினது மட்டும் இல்ல, அவன் மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தானா. சிவா, என்ன சிவானி, என்ன ஆச்சு? ஆமா சக்தினா, 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அந்த சரவணா என் கழுத்துல தாலி கட்டி இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேனா. என்ன சிவானி, இவ்வளவு நடந்திருக்கு? ஏய், யார் வந்தா, எப்படி தப்பிச்ச? யாரு? என் அண்ணிகளும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும். அண்ணிகளா? ஆமாண்ணா, வாசுகி அண்ணி, ஸ்வேதா அண்ணி, அப்புறம் என் ஃப்ரெண்டு நந்தினி, ஹாசினி. அவங்க எப்படிமா அங்க வந்தாங்க? அது ஒண்ணு இல்ல திரு, சிவானிய தூக்கிட்டு போறத பார்த்தேன். அத உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ஆனா வாசுகி உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், நாமளா போய் காப்பாத்துவோம்னு சொன்னா. சரி ஓகேன்னு நாங்க 4 பேரும் போய் அவங்கள அடிச்சு போட்டு சிவானிய கூட்டிட்டு வந்துட்டோம். ஏய், என்ன சொல்றீங்க? நீங்க போய் சிவானிய கூட்டிட்டு வந்தீங்களா? அதானே, உங்களை யார் போ சொன்னா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்ண முடியும்? அதான் கரெக்டா போயிட்டு வந்துட்டோம்லண்ணா. என்னம்மா இதெல்லாம்? வாசுகி, என்னங்க, சாதனா ஆபரேஷன் டென்ஷன்ல இருந்தீங்களா? இதையும் சொல்லி உங்களை கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நாங்களா போய் கூட்டிட்டு வந்துட்டோம். லூசு லூசு, இந்த லூசுத்தனமான வேலையெல்லாம் நீ தான் பாப்ப. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல உங்க கண்ணு மணிக்கே சிவானி கழுத்துல அவன் தாலி கட்டி இருந்தா? அதான் கட்ட உடலையில கரெக்டா போய் கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன அறிவோட நீ பண்ணிருக்க? டேய் திரு, ஏண்டா ஏன் இப்படி கத்துற? அதானே. என்ன திரு, பொண்ணுங்கெல்லாம் தைரியமா இருக்கணும்னு சொல்லி வளர்த்தா போதாது. தைரியமா போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தா பாராட்டவும் செய்யணும். ஆமா, நீ வாட்டுக்கு இப்படி கத்துற. இல்லடா, இவங்க யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா? திரு, நாங்க நம்பிக்கையா காப்பாத்துவோங்கிறதுல தான் போனோம். எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏன் எங்களால எதுவும் முடியாதா? உங்களால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லம்மா. அது மட்டும் இல்ல, நாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத ராம்னு ஒருத்தவங்க கேட்டு அவங்க போலீஸ் அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த மொட்டையனையும் அவன் ஃப்ரெண்டையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ராம்? சாதனாவுக்கு ரத்தம் கொடுத்தாங்கல்ல, அவங்கதான். ஓ, இருந்தாலும் நீங்க எல்லாரும் பண்ணது தப்பு. எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. என்ன திரு, எப்பவும் பயத்திலே இருக்காத, யாருக்காவது ஏதாவது செஞ்சிருமோன்னு. ஆமா திரு, வாசுகி செஞ்சது கரெக்ட் தான். நாம எல்லாரும் என்ன ஒரு மனநிலையில இருந்தோம். அந்த நேரம் இதெல்லாம் நம்ம கிட்ட சொன்னாலும் நம்ம ஏதாவது குண்டக்க மண்டக்கதான் முடிவு எடுத்திருப்போம். ஒண்ணு நமக்கு அது கஷ்டத்தை கொடுத்திருக்கோம், இல்ல சிவானிக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கோம். நம்ம சூழ்நிலைய புரிஞ்சு அந்த பிள்ளைகளா போயிட்டு வந்திருக்குதுங்க. கோபப்படாம பாராட்டு. இல்ல சித்தப்பா, கோபப்படாதயா. சக்தி, சொல்லுங்கப்பா. இனியும் அவங்கள சும்மா விடக்கூடாது. எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு போய் பார்த்து நீ கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேசிட்டு வா. இனி அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. சரிங்கப்பா. திரும்பவும் நம்ம வீட்டு பிள்ளை மேல கைய வச்சிருக்காங்கல்ல, சும்மா விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். சரி, என்னங்க, சாதனா எப்படி இருக்கா? ஆபரேஷன் முடிஞ்சதா? ஆ வாசுகி, சாதனா நல்லா இருக்கா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அப்படியா? நான் இப்ப போய் சாதனாவை பார்க்கலாமா? இல்லம்மா, நானும் அத்தையும்
அப்புறம் திரு, சக்தி, ராஜு இவங்க மட்டும்தான் பார்த்தோம். ஐசியூல இருக்காளா? அதுவும் கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கா. யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இரு, அப்புறம் ஒன்ன மட்டும் கேட்டு வேணா பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். சரிங்க மாமா. ஏய் சிவானி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எதுவும் இல்லனா. சொல்ல போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்ன வச்சுதானே அவங்க அவ்வளவு வேலை பார்த்தாங்க. நானே என் கையால அவங்கள அடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்குதானா நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க கிட்ட கோபப்படாத. கொஞ்சம் யோசித்து பாரு. நாங்க செஞ்சது நீயே சரின்னு சொல்லுவ. சரிம்மா, இந்த ஒரு தடவை. அடுத்து எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுண்ணா. வாசுகி, அப்பா. இனி எதுவும் ஒண்ணுனா மாப்பிள்ளைகிட்ட சொல்லுமா. கோபப்படுற மாதிரி நடந்துக்காத. சரிங்கப்பா. சரி சரி பிள்ளைங்க நீங்க எல்லாம் கிளம்புங்க. அப்பவே சிஸ்டர் வந்து சத்தம் போட்டாங்க. ஆபரேஷன்ங்கறனால தான் இவ்வளவு பேரை இவ்வளவு நேரம் விட்டோம். ஆபரேஷன் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பிடுங்க, 2 பேர் மட்டும் இருங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளா நீங்க எல்லாம் கிளம்புங்க. நாங்க பெரிய ஆளுங்க மட்டும் இங்க இருக்கோம். ஆமாயா, திரு நீயும் வாசுகையை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நேத்து நைட்ல இருந்து நீ இங்கதான் இருக்க. போ, கொஞ்ச நேரம் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலத்துக்கு பிறகுனா இங்க வா. இல்லப்பா, நான் ஏதாவது என்ன தேவைனாலும் நாங்க பாத்துக்கிறோம். சக்தி, நீயும் தாயா ஸ்வேதாவை கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க பெரியப்பா. சரி ஹாசினி, நீயும் போ. அன்னை கூட கிளம்பு. போமாத்துல 2 பேரும் பூமாரியா பாத்துட்டு போங்க. அவ அப்பதுல இருந்து இங்க வாரேன் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் எதுக்கு வேண்டாமான்னு சொன்னேன். அதனால 2 பேரும் பாத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்கம்மா. சரி சரி கிளம்புங்க எல்லாரும். சிஸ்டர் வந்து திட்டங்களை நாமளே கரெக்டா இருந்துக்கலாம். சரி அப்பா, நீங்க பாத்துக்கோங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் நான் வாரேன். சரியா, வா கிளம்பலாம். என்ன அமைதியா உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? வீட்டுல சமையல் பண்ணிருக்கியா? இல்ல. பின்ன என்ன சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு கேக்குற? அது இப்ப வர மாத்திர அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? என் கூட தானே நீ வந்த. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சக்தி கூட நின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பா வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு போனோன்னு சாப்பிடுங்கன்னு. ஓ, உங்க அப்பாவுக்கு என் மேல கோபமோ? அதெல்லாம் இல்ல. சும்மா சொல்லு. உங்க மேல எதுக்கு கோபம்? இல்ல, படக்குன்னு எல்லா மனையும் உன்ன வஞ்சிட்டேன். உங்க அப்பா வேற ஏதா இருந்தாலும் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு செய்யுமான்னு சொன்னாங்க. அதான் கேக்குறேன். கோபமா ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல. இனி எதையும் உங்ககிட்ட கேட்காம செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. ஓ, உனக்கு என் மேல கோபமா? அதெல்லாம் இல்ல. எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? என்கிட்ட கூட சொல்லாம எல்லாரையும் போய் அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கா? நான்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல. போலீஸ கூட்டிட்டு வந்தது அந்த ராம் தான். இருந்தாலும் மேடம் தைரியமா எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருக்கீங்கல்ல. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். அதனால வந்த தைரியம். ஓ, எனக்குன்னு ஒண்ணுன்னா தைரியம் வரும். வரும். சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்கல்ல? நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன் சாப்பிடாம இருக்க? ஏன் கேட்டா உங்க கூட சாப்பிடலாம் தான். வாங்க சாப்பிடலாம். இங்க வா. என்ன? வாடி. என்ன சொல்லுங்க. சாரிமா, கோபப்பட்டதுக்கு. சாரி எல்லாம் வேண்டாம், வாங்க சாப்பிடலாம். நீ செஞ்சது சரிதான். பொண்ணுங்களால முடியாததுன்னு என்ன இருக்கு? சாதிச்சுட்டு வந்து காமிச்சிட்ட. இருந்தாலும் ஒரு டென்ஷன். என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆக கூடாதுல. அவளை நான் பத்திரமா பாத்துக்கணும்ல. அதான் அந்த ஒரு எண்ணத்துல கோபப்பட்டுட்டேன். அதுவும் எல்லாருமனையும் கோபப்பட்டது தப்புதான். சாரிமா. நேத்துல இருந்து சாதனாவை நினைச்சு அதே டென்ஷன்ல இருந்தேனா, அதான். இருக்கட்டும், எனக்கு உங்களை பத்தி புரியும். சாதனா பேசணும்னு சொன்னீங்க. ஏதாவது வலிக்குது அப்படி இப்படின்னு சொன்னாளா? ஆனா சரியா போகும். சரிடி, பேச்ச மாத்தாத. எனக்கு நல்லாவே தெரியும் நேத்துல இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு. சாதனாக்காக பாதினா எனக்காக மீதி. நான் கவலைப்படுறேனே நினைச்சு நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. எனக்கு உன் மனசு நல்லா புரியும்டி. ஆனா அப்பப்போ கோபம் வந்துருது. அதுக்கு என்ன பண்ணலானா, பேசாம நான் கோபப்படும் போதெல்லாம் நீ 2 அற அற. வழக்கம் போலதான். அப்படியே கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன். நிஜமாவா? அடிக்கவா? மெதுவா. வேண்டாம், ஏன் அழகு சாப்பிடாம இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அப்புறம் அரையிறேங்கிறியா? ஏய், சரி வாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுவும் நினைச்சுக்காதமா. உன்னை நல்லா பாத்துக்குவேன். எனக்கு தெரியும்டா, தங்கச்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பாத்துக்கிட்ட. உன்னாலதான், உன்னால மட்டும்தான் சாதனாவுக்கு இப்ப எல்லாம் சரியா போச்சு. தங்கச்சிய அம்மாவை நல்லா பாத்துக்கிறவன் கட்டின பொண்டாட்டிய நல்லா பாத்துக்குவான். அதனால நீ இதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டியல. ஐ லவ் யூ மா. நீதானே பொஞ்சாதி, நானே உன் சரிபாதி. நீதானே பொஞ்சாதி, நானே உன் சரிபாதி.